அனைவருக்கும் வணக்கம். 16/1/2026 அருமையான வெள்ளிக்கிழமை கோபூஜையுடன் இணைந்து நம்ம மாட்டுப் பொங்கல் வைக்கிறோம். திருவள்ளுவர் தினம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு நமக்கு சொல்லி ரெண்டே அடியில நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிய நம்முடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் திருவள்ளுவர் அவருடைய தினம். திருவள்ளுவரை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தினம் ஒரு குறளையாவது மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள். நான் 5ஆம் படிக்கும் போது என் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த குறள் எல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னையும் செய்து விடல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்கு அப்படின்னு அன்னைக்கு ஓடி ஓடி படிச்சதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில நடைமுறைக்கு நமக்கு யாரேனும் ஏதேனும் நமக்கு துன்பம் விளைவிக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வருகிறது. சான்றோர்கள் சொன்ன வார்த்தைகளும் நூல்களும் தான் நமக்கு துணையாக இருக்க போகிறது. ஒருவன் எவ்வளவு படித்துக்கொண்டே இருக்கலாம், சாகும் வரைக்கும் ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். திருக்குறளை படிங்க. திருக்குறளின் விளக்க உரையை நல்ல அன்பர்கள் எழுதிய விளக்க உரையை படியுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். எல்லோரும் ஒன்றாக இன்னைக்கு மாட்டு பொங்கல் வைக்க இருக்கிறோம். எல்லாரையும் எதிர்பார்க்கிறேன். நீங்க எல்லாரும் ஒரு உறவாக வந்திருந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூடி எப்படி நம்ம வீட்டில் பட்டி பொங்கல் வைப்போமோ. சின்ன வயசுல கருப்பு தாத்தாவும் நானும் பட்டி பொங்கல் கொண்டாடினதான் ஞாபகம் வருது. ஒரு தட்டை எடுத்து கையில கொடுத்துருவார், கரும்பு வெட்டி கையில கொடுத்துருவார். சுத்தி சுத்தி பட்டியை சுத்தி வருவோம். ஆட்டு பட்டி போட்டிருப்பாங்க. பட்டி பொங்கல், பாப்பார பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அப்படியே சுத்தி சுத்தி கத்திக்கிட்டே வரணும். மாதையனுக்கு பொங்கலோ பொங்கல், மாதேஸ்வரன் மலைக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாதையனை நினைத்து நாங்கள் வழிபடுவோம். அன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி உயிரினங்கள் அனைத்துக்கும் பொங்கல் வைக்கிறது. அந்த மாட்டை காலையில இருந்து அந்த மாட்டை குளிப்பாட்டி அந்த மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு மேல சாயம் போட்டு அந்த மாட்டை அலங்காரம் பண்ணி புது கயிறு மாத்தி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய ரெடி பண்ற மாதிரி அந்த மாட்டோட சேர்ந்து நானும் குளிச்சு, அன்னைக்கெல்லாம் தேங்காய் நார் தானே, தேங்காய் நாரை எடுத்து அந்த மாடே நினைக்கும் வருஷத்துல ஒரு நாள் குளிக்க வைக்கிறதுக்கு இந்த பையன் நம்மளை என்ன பாடுபடுத்துறாயா. சின்ன வயசுல அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு தான் அச்சு வேலை இருக்கும், கரும்பு இருக்கும். நீங்க பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு அதெல்லாம் பெரிய தின்பண்டம். இன்னைக்கெல்லாம் டெய்லியும் காலைல பொங்கல் சாப்பிட்றதுனால பொங்கலே வெறுத்து. அன்னைக்கெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் தானே பொங்கல் கிடைக்கும், கரும்பு கிடைக்கும். அன்னைக்கு வேற என்ன ஸ்நாக்ஸ்? இதான் ஸ்நாக்ஸ். கரும்பு ஒரு 10 கரும்பு வாங்கிட்டு அப்படியே கும்பா நட்டு வச்சு அப்படியே அந்த பொங்கல் பொங்கி வரும்போது அவர் அப்படியே சொல்லுவாரு, இந்திராணி கிழக்க பொங்கல் கிழக்க விழுந்துருச்சு, இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ற வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல நாள் சொல்லுவார், டேய் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்டா, தாத்தன் பேரை காப்பாற்றணும்டா அப்படிம்பார். எனக்கு வாழ்க்கையில் சிக்கனத்தை சொல்லி கொடுத்தவர் திரு கருப்பு செட்டி அவர்கள். என்னுடைய மாமா முறை உறவினர். அவர் எனக்காக பல நாள் சோறு போட்டவர், இப்ப என்னை படிக்க வச்சவர், என் படிப்புக்காக உதவியவர், எங்க குடும்பத்துக்கே வறுமையில் இருக்கும் பொழுது சோறு போட்ட நல்ல உள்ளம். அவரை இந்த இடத்துல நான் நினைச்சுக்கிறேன். இந்த பொங்கல் வைக்கும் போது கருப்பு செட்டிக்கு பொங்கலோ பொங்கல். அவர் இறந்துட்டாரு. அவர் மீண்டும் பிறந்து என்னோடயே இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். யாரோ ஒரு ரூபத்துல அவர் என் கூடயே இருப்பார் அப்படின்னு நான் விரும்புறேன். அவர் மீண்டும் என்னோடயே இருக்கணும். நான் மீண்டும் அவருடைய ஆலோசனையை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் இந்த பெரியவங்க எல்லாம் பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்போதைக்கு நமக்கு புரியாது. ஆனா பின்னாடி அது மிகப்பெரிய விஷயமா நமக்கு படும். ஏந்திரனே தலை பெருசா இருக்குன்றதுக்காக போய் கல்லியா முட்டிக்க முடியும் அப்படிம்பார். பிரச்சனை பெருசா இருக்குன்றதுக்காக போய் கல்லியா முட்டிக்க முடியும். கண்ணை மூடாதரா, பிரச்சனை வரும்போது திறந்து பாடுறா, பிரச்சனை ஓடிடும் அப்படிம்பார். இதெல்லாம் ஆன்றோர் ஒரு வாக்கு சான்றோர் வாக்குலாம் எனக்கு இப்ப தெரியாது. அவரும் பெருசா படிச்சவர்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான மனிதர், ஒரு வியாபாரி. அவர் அன்னைக்கு அந்த ரேஷன் அரிசியாவது அவர் போட்டுச்ச பல நாள் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். இந்த மனுஷனை எல்லாம் மறந்துட்டா நம்மளாம் வாழ்றக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால எத்தனையோ பொங்கல் அவர் கரும்பு வாங்கிட்டு வருவார். கரும்பு அந்த 10 ரூபா நோட்டு 3 நோட்டு தான் 30 ரூபா. அதையே 30 முறை எண்ணி தான் கையில கொடுக்கும். திரும்ப திரும்ப எண்ணுவார். அதை நான் கேட்பேன், ஒட்டிக்கிட்டா வந்துற போது சின்ன பையன் 60 வயசு எனக்கு. அப்போ நான் அவர் கூட வாய் தொடுக்கா பேசுவேன். அப்போ சொல்லுவார், உருவா சம்பாரிச்சு பாடுறா, வழி என்னன்னு தெரியும் அப்படிம்பார். உருவாங்கிறது நான் 1 ரூபா நினைச்சுட்டேன். இந்த ரூபாயை சம்பாதிக்கிறது எத்தனை கஷ்டம். போய் நின்று சந்தையில போய் நின்று கத்தி பாடுறா, உருவாயை சம்பாரிச்சு பாடுறா, அவரோட வேதனை என்ன வழி என்னன்னு தெரியும் அப்படிம்பார். உண்மையிலே பின்னாடி சம்பாதிக்கும் போது அவருடைய வேதனையும் வழியும் தெரிகிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக, உங்களை உயர்த்துவதற்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நினைச்சவங்க, வழிபட்டவங்க, போராடினவங்க, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, அவங்களையெல்லாம் நினைச்சு வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த திருவள்ளுவர் தினம். மாட்டு பொங்கல் கொண்டாடலாம். எல்லாரும் ஒன்னா வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில ரொம்ப அருமையா நம்ம பசுக்களுக்கு கோபூஜை கொண்டாடுவோம். வாருங்கள். உண்மையான விசுவாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள் இரவு 11:43 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி, காலை 7:21 வரைக்கும் கேட்டை, அதன் பின்பு மூலம், இரவு 10:46 வரைக்கும் துருவம், அதன் பின்பு வியாக்காதம். துருவம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி
நட்சத்திரம் மூலம் யோகி கேது, அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. காலை 10:44 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு இரவு 11:43 வரைக்கும் மணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, குரு சந்திரன் நேர் பார்த்துக்கிறாங்க. சந்திரன் தனுசுல, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் 4 பேருமே மகரத்துல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை, முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம், ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும்
துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.